பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்த நாள் உட்காந்து பார்க்கலாம். இங்க இனியாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிரணும்னு நினைக்கிற ஈஸ்வரிக்கும், கோபிக்கும் இங்க பாக்கியாவும், இனியாவும் சேர்ந்து சரியான பதிலடி குடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியா வந்துட்டு இங்க செல்வி வீட்டுக்கு போயிட்டு, அங்க செல்வியையும், ஆகாஷையும் பார்த்துட்டு இங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா வீட்டுக்குள்ள வரும்போது தான், அங்க சோஃபால வந்துட்டு இங்க கோபியும், ஈஸ்வரியும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வீட்டுக்குள்ள வரும்போது, இங்க ஈஸ்வரி இங்க பாக்கியா பார்த்துட்டு, "என்ன பாக்கியா, அந்த பையன போய் பார்த்துட்டு வர்றியா? அது செல்வி வீட்டுக்கு போயிட்டு, நீ அங்க தான் போயிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏதாவது பண்ணிட்டு போ. இப்போ இன்னைக்கு வந்துட்டு இனியாவுக்கு நிச்சயதார்த்தம். நான் சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்களாம். அதனால அவங்க எல்லாரும் வரும்போது, இனியாவுக்கு கண்டிப்பா நீ நிச்சயதார்த்தம் வந்து நல்லபடியா முடியணும். நீ எந்த பிரச்சனையும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காத. இனியாவுக்கு வந்துட்டு நல்லது நடக்கும்னு சொல்லி தான் நானும் கோபியும் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கோம். நீ சொன்ன மாரி வந்துட்டு இனியாவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்காத மாரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத பாக்கியா. நீ அமைதியா இருந்தாலே போதும். நானும் கோபியும் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சரியா பண்ணிப்போம். இனியா கிட்ட மட்டும் நீ சொல்லி வச்சுரு. இனியாவ ரெடியா இருக்க சொல்லு அப்படிங்கிற மாரிலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கிய பார்த்து சொல்ல, இத கேட்டவுனே இங்க பாக்கியா கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அத்த நீங்களும் உங்க பையனும் வந்துட்டு என்னதான் நினைச்சுட்டு இருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்களா? எங்க வீட்ல இருக்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு, எங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? இப்போ உங்க பையன வந்துட்டு கூட சேர்த்துட்டு, இப்ப இனியாவோட வாழ்க்கைய வந்துட்டு வீணா ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப என் வாழ்க்கை தான் வந்துட்டு உங்க பையன் கோபியால இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணு வாழ்க்கையும் வந்துட்டு அப்படி அவசர அவசரமா முடிய வேணாம். என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ண சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால நீங்க எதுவுமே வந்துட்டு இப்போதைக்கு பண்ண வேணாம். வரவங்கள வந்துட்டு தயவுசெய்து வர வேணாம்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்துட்டு இனியாக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிற மாரிலாம். இங்க பாக்கியா வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்த கோபி வந்துட்டு எழுந்து நின்று, "இங்க பாரு பாக்கியா, கண்டிப்பா வந்துட்டு என் பொண்ணுக்கு இனியாக்கு கண்டிப்பா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அது யாராலயும் வந்து தடுக்க முடியாது. என் பொண்ணு இனியா வாழ்க்கையில உனக்கு இருக்கிற உரிமை வந்துட்டு எனக்கு இருக்கு. அவளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் முடிவு எடுக்கிற உரிமை இருக்கு. அதனால இனியாக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இனியாக்கு கண்டிப்பா நீ நிச்சயதார்த்தம் நடக்கும். நீ எதுவும் இதில தலையிடாத அப்படிங்கிற மாரிலாம். இங்க கோபி வந்துட்டு ஒரு சைடு கோவப்பட்டு இங்க பாக்கியாட்ட பேச, இத கேட்டவுனே இங்க பாக்கியா கோவப்பட்டு, "இங்க பாருங்க கோபி, நீங்க இருக்கிறது என் வீடு. ஏதோ உங்க அம்மாக்காக தான் வந்துட்டு உங்கள இந்த வீட்ட விட்டு வச்சிருக்கேன். இப்ப நீங்க போக போக வந்துட்டு என்ன வீட்ட விட்டு வெளிய தொரத்துறீங்க போல நீங்க எல்லாருமே சேர்ந்து. ரொம்ப அதிகாரமா தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எப்பதான் வந்துட்டு இந்த வீட்ட விட்டு போக போறீங்க முதல்ல? உங்களுக்கு உடம்பு சரியில்ல. ஏதோ பாவம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விட்டேன். இப்ப என் பொண்ணோட வாழ்க்கைய வந்துட்டு இந்த வீட்ல இருந்துட்டு உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு அவளோட இனியாவோட வாழ்க்கைய வந்துட்டு வீணாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படிதானே?" அப்படிங்கிற மாரிலாம். இங்க பாக்கியா வந்துட்டு ஒரு மாரி கோவப்பட்டு, இங்க கோபிகிட்ட பேசிட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, வார்த்தை அளந்து பேசு. என்ன பேசிட்டு இருக்க நீ? கோபிக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கோபி வந்துட்டு வேற யாரும் இல்ல. கோபி இனியாக்கும், எழிலுக்கும், செழியனுக்கும் 3 பேருக்கும் வந்துட்டு அப்பன். இப்படி இருக்கும்போது நீ கோபி இப்படிலாம் பேசலாமா? நீ பேசுறது சரியில்ல பாக்கியா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி ஒரு சைடு பேச, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, இத பேசிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னைக்கு வந்துட்டு இனியாவோட நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. இனியாவ நிச்சயதார்த்தம் பண்றது மாரி யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வந்தாங்க அப்படின்னா, இங்க நடக்கிறதே வேற மாரி இருக்கும். நான் இருக்க வரைக்கும் கண்டிப்பா இனியாவ அப்படி விடமாட்டேன். உங்க பையன் கோபி இருக்கிற தைரியத்துல தானே நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து வந்துட்டு அவர முதல்ல இந்த வீட்ட வெளிய சொல்லுங்க. இதுக்கு மேலயும் வந்துட்டு அவர் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அவர் இருந்தாரு அப்படின்னா, என் பொண்ணு வாழ்க்கையே வந்துட்டு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது அப்படிங்கிறப்போ, இதுக்கு மேலயும் வந்துட்டு கோபி இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அவர வீட்ட வெளிய போக சொல்லுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்து சொல்ல, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, இன்னைக்கு இனியாக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கோபி வீட்ட விட்டு வெளிய போயிடுவான். இதுக்கப்புறம் வந்து நீ எதுவுமே பேசக்கூடாது. இனியாக்கு கண்டிப்பா நிச்சயதார்த்தம் நடக்கும். இனியாக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு, கோபிய வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போயிடுவான். நீ சும்மா சும்மா வந்துட்டு கோபிய வீட்ட வெளிய போக சொல்லாத." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு சைடு பேச, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "அப்படியா? சரி அத்த. எனக்கு தெரியும் எப்படி இத பண்ணணும்ன்ட்டு. என்ன மீறி வந்துட்டு இந்த வீட்ல நிச்சயதார்த்தம் நீங்க இனியாக்கு எப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துறேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி கோவத்திலே பேசிட்டு அங்கருந்து பாக்கியா கிளம்பி போயிறாங்க. இங்க பாக்கியா அங்கருந்து கிளம்பி போயிட்டு அங்க இனியா இருக்க ரூமுக்கு போறாங்க. இனியா இருக்க ரூமுக்கு போயிட்டு இங்க இனியா கிட்ட போயிட்டு இங்க பாக்கியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க இனியாவ பார்த்துட்டு, "இங்க பாரு இனியா, நடக்கிறதா பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. உங்க அப்பாவும், உங்க பாட்டியும் வந்துட்டு சேர்ந்து கண்டிப்பா உன்ன நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுருவாங்க போல. எனக்கு பயமா இருக்கு இனியா. நான் சொல்ற மாரி நீ கேளு. இந்த விஷயத்த நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி அங்க வரைக்கும் கொண்டு போனா மட்டும் தான் இந்த விஷயம் வந்துட்டு முடிவுக்கு வரும். அதுவும் இத சொல்லி தான் வந்துட்டு உங்க அப்பா கோபிய வந்துட்டு இந்த வீட்ல இருந்துட்டு வெளிய அனுப்ப முடியும். உங்க அப்பா இருக்கதால தான் உங்க பாட்டி வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் நம்ம இந்த விஷயத்த அதனால போலீஸ்கிட்ட கொண்டு போய் தான் இனியா நிறுத்த முடியும். அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடு. இந்த மாதிரி கட்டாய திருமணம் வீட்ல பண்றாங்க. அதுவும் வந்துட்டு உங்க அப்பாவும், உங்க பாட்டி தான் பண்றாங்க அப்படிங்கிற மாரி நீ போலீஸ்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணு. அப்படி பண்ணா மட்டும் தான் இத நிறுத்த முடியும். உங்க அப்பாவ வந்துட்டு போலீஸு அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு யோசிக்காத இனியா. இப்படி நடக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் இதுல உன் வாழ்க்கை வந்துட்டு பாதிக்கப்படும். உன் வாழ்க்கை போயிடும் இனியா. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நீ அதனால இந்த விஷயத்த வந்துட்டு
போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாரி பேசிடு அப்படிங்கிற மாரிலாம். இங்க பாக்கியா வந்துட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையும் இங்க போலீஸ்கிட்ட சொல்றாங்க. இங்க இனியா கிட்ட சொல்லு. அப்பதான் இங்க இனியா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இனியா இங்க பாக்கியாவ பார்த்துட்டு, "ம்மா எப்படிம்மா அப்பா மேலயும், பாட்டி மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க முடியும்? அதுவும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா சொல்ல, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாரு இனியா, இந்த விஷயத்துல வந்துட்டு நீ பயப்படவே கூடாது. நீ தைரியமா வந்துட்டு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். இத விட்டா நமக்கு வேற வழி இல்ல இனியா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க இனியாட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க. அப்பதான் இங்க இனியா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இனியா யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க பாக்கியா சொன்னது எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு, இங்க இனியா வந்துட்டு நேரா வந்துட்டு இங்க போலீஸ்க்கு வந்துட்டு கால் பண்றாங்க. அப்பதான் இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு கால் பண்ணும்போது, இங்க இனியா வந்துட்டு இங்க போலீஸ்ல எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நேரத்துல இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க கோபி, ஈஸ்வரி வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க இனியாவ நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக அங்கருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இனியா வந்துட்டு இங்க போலீஸ்கிட்ட கால் பண்ணி நடந்த எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இனியா போலீஸ்ல கால் பண்ணி, இந்த மாரி எங்க வீட்ல கட்டாய திருமணம் பண்றாங்க. எனக்கு சம்மந்தமே இல்லாம வந்துட்டு வலுக்கட்டாயமா இங்க திருமணம் பண்ணி சொல்றாங்க. அப்படிங்கிற மாரிலாம் இங்க போலீஸ்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி இங்க இனியா வந்துட்டு கால் பண்ணி சொல்லிர்றாங்க. உடனே அங்கருந்து போலீஸும் வந்துட்டு, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்க பயப்படாம வீட்லயே இருங்க. நாங்க உடனே வந்துட்டு அந்த நிச்சயத்த நிறுத்துறோம். உங்கள கட்டாய திருமணம் பண்ண நாங்க விடமாட்டோம்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, அங்க போலீஸ் வந்துட்டு அங்க கால் வச்சுட்டு, அங்க போலீஸ் ஸ்டேஷன்லருந்து கிளம்புறாங்க. அப்பதான் இங்க இனியாவ நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக எல்லாருமே வந்துர்றாங்க. அந்த நேரத்துல தான் இங்க கோபி, ஈஸ்வரி வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு அம்ரிதா, அது மட்டும் இல்லாம ஜெனி, அதுக்கப்புறம் செரின், இனியா எல்லாரையும் வந்துட்டு கூப்பிடுறாங்க. அப்பதான் இங்க அம்ரிதா கிட்ட இங்க ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க, "அம்ரிதா நீ போயிட்டு இனியாவ கூட்டிட்டு வா" அப்படிங்கிற மாரிலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க அம்ரிதா கிட்டயும், ஜெனிகிட்டயும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு இங்க எழிலும், செரினும் அது மட்டும் இல்லாம பாக்கி எல்லாரும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க ஈஸ்வரி சொல்லவும், அங்கருந்து அம்ரிதாவும், ஜெனியும் போயிட்டு இங்க இனியாவ கூட்டிட்டு வர போறாங்க. அப்பதான் இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க இனியாக்கு நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக எல்லாருமே நேர்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க இனியா வந்துட்டு மேல இருந்துட்டு ஜெனியும், அம்ரிதாவும் வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க பாக்கியா வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அங்கருந்து வரும்போது இங்க இனியா ஒரு மாரி பதட்டத்திலே வராங்க. நம்ம வேற போலீஸ்கிட்ட சொல்லிட்டோம். போலீஸ் எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. அவங்க வந்து இத நிறுத்தினா மட்டும் தானே நம்ம இதுலருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா வந்துட்டு ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க ஈஸ்வரியும், கோபியும் வந்துட்டு இனியாவ கூட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்பதான் இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு வேகமா போலீஸ் வந்துர்றாங்க. வேகமா இங்க போலீஸ் வந்த உடனே இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு ஈஸ்வரி யாரு? கோபி யாரு? அப்படிங்கிற மாரி கேட்கவும், அப்பதான் இங்க கோபி எழுந்து நின்று, "நான் தான் கோபி. எங்க அம்மா தான் ஈஸ்வரி. என்ன பிரச்சனை? எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கவும், அப்பதான் இங்க போலீஸும் வந்துட்டு, "உங்க பொண்ணு இனியாக்கு வந்துட்டு நீங்க கட்டாய திருமணம் பண்ணி வைக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. அத பத்தி தான் வந்து நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். உங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க போலீஸ் சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க கோபிக்கும், ஈஸ்வரிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. இந்த பக்கம் செலினுக்கும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாயிடுது. அப்பதான் இங்க செலின் வந்துட்டு இங்க போலீஸ் கிட்ட பார்த்துட்டு, "உங்களுக்கு யார் மேடம் இந்த விஷயம் சொன்னது? என் தங்கச்சிக்கு வந்துட்டு அப்படிலாம் எதுவும் பண்ணல. நாங்க எல்லாரும் வந்துட்டு விருப்பப்பட்டு தான் வந்துட்டு அவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம். அவளுக்கும் வந்துட்டு சம்மதம் தான்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செலின் வந்துட்டு பேச, அப்பதான் இங்க போலீஸும் வந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க வலுக்கட்டாயமா வந்துட்டு திருமணம் பண்ணி வைக்கல அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லக்கூடாது. சம்மந்தப்பட்ட பொண்ணு தான் சொல்லணும்." அப்படி சொல்லிட்டு இங்க போலீஸே வந்துட்டு இங்க இனியாவ பார்த்து கேட்கறாங்க, "இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு உங்க வீட்ல உங்களுக்கு வலுக்கட்டாயமா தானே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இல்ல அப்படின்னா இதுல உங்களுக்கு சம்மதமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க போலீஸ் வந்துட்டு இங்க இனியாட்ட கேட்க, அப்பதான் இங்க இனியா வந்துட்டு, "எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எல்லாரும் வந்துட்டு என்ன வற்புறுத்தி தான் பண்ண வைக்கிறாங்க." அப்படிங்கிற மாரி இங்க இனியா அழுதுட்டே சொல்ல, இத கேட்ட உடனே இங்க கோபிக்கு, ஈஸ்வரிக்கு எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் இங்க போலீஸும் வந்துட்டு, "சம்மந்தப்பட்ட பொண்ணே வந்துட்டு வற்புறுத்தி தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நாங்க வந்துட்டு கோபிய அரெஸ்ட் பண்ணோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க போலீஸ் சொல்ல, இத கேட்ட உடனே இங்க செரினுக்கும், ஈஸ்வரிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் இங்க செரின் வந்துட்டு இனியாவ பார்த்துட்டு, "என்ன இனியா அதெல்லாம்?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்பதான் இங்க இனியா வந்துட்டு, "எனக்கு வேற வழி தெரியலண்ணே. எனக்கு இந்த இதுல சுத்தமா வந்துட்டு விருப்பமே கிடையாது." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, அங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் அங்கருந்து பாக்கியாவும் வந்துட்டு, கோபி, ஈஸ்வரிய பார்த்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க பண்ணது என்ன இருந்தாலும் தப்பு. நீங்க இனியாக்கு சம்மந்தமே இல்லாம இனியா வற்புறுத்தியா நீங்க பண்ணியிருக்கீங்க. அதனால வந்துட்டு இனியா போலீஸ் கிட்ட உண்மைய சொன்னது சரிதான்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஒரு சைடு பேச, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்து முறைச்சு நின்னுட்டு இருக்காங்க. இங்க போலீஸும் வந்துட்டு கடைசில இங்க கோபிய வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்க கோபிய அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க வீட்ல இருந்துட்டு இங்க கோபிய கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "என் பையன் கோபி எந்த தப்பும் பண்ணல. கோபி விட்டுருங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி அழுதுட்டே வந்துட்டு கோபிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அழுதுட்டு இருக்க, அப்பதான் இங்க போலீஸும் வந்துட்டு கோபிய அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு சரி அழுதுட்டே வந்துட்டு கோவத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க இனியாவோட கன்னத்திலே அடிச்சுடுறாங்க. இனியாவோட கன்னத்திலே வந்துட்டு இங்க ஈஸ்வரி அடிச்சிட்ட பிறகு இங்க இனியாவ பார்த்துட்டு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க, "இப்போ உனக்கு நிம்மதியா? உங்க அப்பா கோபிய திரும்பவும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எத்தன வாட்டி தான் வந்துட்டு என் பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். உங்க அம்மாவால தான் வந்துட்டு அத்தன வாட்டி போனான். இப்போ உன்னாலயும் வந்துட்டு உங்க அப்பன் கோபி வந்துட்டு போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க.
இது எல்லாமே வந்துட்டு உங்க அம்மா சொல்லி தான் நீ பண்ணிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியாவோட கன்னத்துல அரைஞ்சுட்டு இங்க ஈஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இனியா அழுதுட்டே இருக்கும்போது, இங்க பாக்கியா வந்துட்டு, "அத்த நிறுத்துங்க. நீங்க எதுக்கு இனியாவ அடிக்கிறீங்க? வீட்டுக்கு போலீஸ் வர வச்சது, வீட்டுக்கு போலீஸ் வர வைத்ததுக்கு எல்லாமே வந்துட்டு நான் தான் இனியா கிட்ட சொன்னேன். இனியா தான் வந்துட்டு போலீஸ் கிட்ட கால் பண்ணி சொன்னா. இது எல்லாமே வந்து நான் தான் பண்ண சொன்னேன். என்ன மீறி வந்துட்டு நான் இருக்கும்போது என் சம்மந்தமே இல்லாம என் பொண்ணுக்கு வந்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா அத்த? நான் சொன்ன மாரியே வந்துட்டு அதெல்லாம் விட்டுருவேனா?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி கோவத்திலே வந்துட்டு இங்க பாக்கியா பேசிட்டு இருக்கு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, பண்றது ரொம்ப தப்பு. நீயும் உன் பொண்ணு இனியாவும் பண்ண வேலையால, இப்ப என் பையன் கோபிய வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா பாக்கியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி அழுதுட்டே வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "எனக்கு மனசாட்சி இல்லாம தான் வந்துட்டு உங்க பையன வீட்டுக்குள்ள விட்டேனா, அவர வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இப்ப என்னலாம் பண்ண வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? இதுக்கு மேல நீங்களும் வந்து வீட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க கோபிய இங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு, இங்க பாக்கியா கோவப்பட்டு இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு வீட்ட வெளிய அனுப்பிச்சுருவாங்களா அப்படிங்கிறதையும்